The Chennai Silks Deepavali latest collection. Let the celebrations begin. நடப்பு ஐபிஎல் சீசனில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட சில நட்சத்திர வீரர்கள் போதுமான பங்களிப்பை கொடுக்க தவறியதே அவர்கள் சார்ந்த அணிகள் பிளே ஆஃபை விட்டு வெளியேற முக்கிய காரணிகளாக அமைந்தன. அவர்கள் யார் யார் என்பது குறித்து அலசலாம். நட்சத்திர வீரர்கள் சிலருக்கு நடப்பு ஐபிஎல் சீசன் சிறப்புமிக்க ஒன்றாக அமையவில்லை. அந்த வகையில் சென்னை அணிக்கு கடந்த 2 ஆண்டுகளாக மிகப்பெரிய தூணாக வலம் வந்த ஷேன் வாட்சன் மிகவும் மோசமான பங்களிப்பையே கொடுத்திருந்தார். பொறுப்புமிக்க ஓபனிங்கில் களமிறங்கும் வாட்சன் வலுவான அடித்தளமிட தவறியது சென்னை அணிக்கு இன்னல் மிக்க ஒன்றாகவே தொடர்ந்தது. நடப்பு சீசனில் 11 போட்டிகளில் களமிறங்கிய வாட்சன் 299 ரன்களை மட்டுமே சேர்த்திருந்தார். அணியின் கேப்டனான மகேந்திர சிங் தோனியின் ஆட்டமும் நடப்பு சீசனில் மெச்சும்படி அமையவில்லை. சிஎஸ்கேவின் முதுகெலும்பாக பார்க்கப்படும் தோனி நடப்பு சீசனில் களமிறங்கிய 14 போட்டிகளிலும் சேர்த்து 200 ரன்களை மட்டுமே எடுத்திருந்தார். ராஜஸ்தான் அணியின் கேப்டன் ஸ்டீவ் ஸ்மித்தும் நடப்பு சீசன் ஆட்டங்களில் சுணக்கமே கண்டிருந்தார். ஒரு சில போட்டிகளில் மட்டுமே ஜொலித்த அவர் அழுத்த மிகுந்த போட்டிகளில் அணியை மீட்க தவறினார். 14 போட்டிகளில் விளையாடிய அவர் 311 ரன்களை மட்டுமே பங்களிப்பாக அளித்திருந்தார். பஞ்சாப் அணிக்கு மிக பெரும் தொகைக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்ட மேக்ஸ்வெல் ஒரு போட்டியில் கூட வெற்றிக்கான காரணியாக அமையவில்லை. சர்வதேச ஆல்ரவுண்டரான அவர் நடப்பு சீசனில் 13 போட்டிகளில் களமிறங்கி 108 ரன்களை மட்டுமே எடுத்தார். பந்துவீச்சிலும் அவரது பங்களிப்பு மெச்சும்படி அமையவில்லை. 3 விக்கெட்டுகளை மட்டுமே சரித்திருந்தார். அனுபவ வீரர்களின் மோசமான ஆட்டத்தால் கடுமையான பாதிப்புக்குள்ளானது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியே. முந்தைய சீசன்களில் பல மறக்க முடியாத ஆட்டங்களை வெளிப்படுத்திய ரசல், நரைன், தினேஷ் கார்த்திக் ஆகிய மூவரும் நடப்பு சீசனில் கொல்கத்தாவுக்கு பெரிய அளவில் கை கொடுக்கவில்லை. 14 போட்டிகளில் களமிறங்கிய கார்த்திக் 169 ரன்களை மட்டுமே எடுத்திருந்தார். ஆல்ரவுண்டரான நரைன் களமிறங்கிய 10 போட்டிகளில் 121 ரன்களையும் 5 விக்கெட்டுகளையும் மட்டுமே தனது பங்களிப்பாக கொடுத்திருந்தார். அணியின் அதிரடி அசுரனான ரசல் 10 போட்டிகளில் விளையாடி 117 ரன்களையும் 6 விக்கெட்டுகளையும் மட்டுமே எடுத்திருந்தார். இவர்கள் தவிர டெல்லி அணியின் பிருத்வி ஷா மற்றும் ஹெட்மயர், பெங்களூரு அணியின் டேல் ஸ்டெயின் உள்ளிட்டோரும் வெற்றிக்கான இன்னிங்ஸை வழங்க தவறியுள்ளனர். புதிய தலைமுறைக்காக பிரவீன் குமார். The Chennai Silks Deepavali latest collection. Let the celebrations begin.